வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிப்பதற்கு என்னென்ன செய்யணும்? வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். தொடர்ச்சி அதற்குண்டான வாசனாதி திரவியங்களை பயன்படுத்தி வச்சுக்கணும். தினமும் விளக்கேற்ற வேண்டும். தீப எண்ணெயில் இல்லை, நல்ல எண்ணெய், இலுப்ப எண்ணெய், நெய் இவைகளை பயன்படுத்த வேண்டும். தீப எண்ணெய், பஞ்ச எண்ணெய், இந்த கலந்து ஏற்றுறது அதெல்லாம் ஆகவே ஆகாது. அதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயம். வாசனாதி புஷ்பங்களை கொண்டு இறைவனுக்கு பூஜிக்க வேண்டும். நாம் சாப்பிடுவதற்கு முன்பு இறைவனுக்கு, இறைவா உன்னால் வழங்கப்பட்ட சாதத்தை நான் உண்ணுகிறேன் அப்படின்ற நன்றியை செலுத்திவிட்டு உண்ண வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக அமர்ந்து உண்ண வேண்டும். சப்தம் இல்லாமல் இருத்தல் வேண்டும். அமைதியான பேச்சுவார்த்தை நமது ஆன்மீகத்திற்கு பலத்தை கூட்டும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்கும், தெய்வ சக்தியை கொடுக்கும். இதை விட மிக முக்கியமானது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கண்டிப்பாக எல்லாரையும் நிற்க வச்சு சுத்தி போடணும். அப்படி பண்ணோம் அப்படின்னாக்க துஷ்ட சக்திகள் இல்லாமல் நல்லதொரு சுபிக்ஷமான தெய்வ சக்தி நமது இல்லத்தில் இருக்கும்.